ஒரு நாள் மன்னர் அக்பரும் அவருடைய மனைவியும் இயற்கையின் அழகை ரசித்துக் கொண்டு இருவரும் அமைதியாக உலாவிக் கொண்டிருந்தனர். அப்போது நதியோரம் சென்ற அரசி நதியைக் கண்டு தண்ணீரை தொட்டதும், அரசே, இந்த தண்ணீர் மிகவும் குளிராக இருக்கிறது. இதில் ஒரு வினாடி கூட இருக்க முடியாதது போல இருக்கிறது. இத கேட்ட அக்பருக்கு ஒரு யோசனை வந்தது. என் நாட்டில் யாராவது இந்த குளிர்ந்த நதிநீரில் இரவு முழுவதும் நின்று விடியற்காலம் வரை தாங்கினால் அவருக்கு பெரிய பரிசு வழங்கப்படும். அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், ராஜா ஒரு அறிவிப்பு அறிவித்துள்ளார். அவர் நதிநீரில் ஒரு இரவு முழுவதும் இருந்தால் பெரிய பரிசு வழங்குவதாக அறிவித்துள்ளார். யார் வேண்டுமானாலும் இதில் பங்கேற்கலாம். அரசே, இவர் இந்த சவாலை ஒப்புக்கொண்டுள்ளார். ஆம் அரசே, நான் ஒப்புக்கொள்கிறேன். சரி, அப்படியென்றால் இரவு முழுவதும் அந்த குளிர்ந்த நீரில் இருக்கவும். உங்களுடன் ஒரு காவலாளி உங்களை கண்காணிப்பதற்காக நிற்பார். நீங்கள் போகலாம். அரசர் ஆணைப்படியே அவரும் இரவு முழுவதும் அரண்மனை அருகிலுள்ள நதியில் இறங்கினார். குளிரால் நடுங்கிக் கொண்டே இருந்தார். அவர் அங்கு இருந்தவாறே கோட்டையில் எரியும் விளக்கின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தார். மறுநாள் காலை நதியில் இருந்தவர் அரசவைக்கு வந்து, அரசே, நீங்கள் கூறியவாறே நான் இரவு முழுவதும் நதியில் உள்ள குளிர்ந்த நீரில் இருந்தேன். எனக்கு நீங்கள் கூறியபடியே பரிசை தாருங்கள் அரசே. என்ன, இரவு முழுவதும் அந்த குளிர்ந்த நீரில் இருந்தாயா? அதை நீ கண்டாயா காவலாளி? ஆம் அரசே, அவர் நதியிலேயேதான் இருந்தார். அவர் அங்கு இருந்து கொண்டே அந்த விளக்கை பார்த்து கொண்டே இருந்தார். யாரங்கே? அந்த பரிசுகளை கொண்டு வாருங்கள். அரசர் கூறியவாறே பரிசுகளை கொண்டு வந்தார். பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள். நில்லுங்கள் அரசே, என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எதற்கு அமைச்சரே? அரசே, அவர் அந்த விளக்கின் ஒளியிலேயே தம்மை சூடாக வைத்துக் கொண்டு இரவு முழுவதும் அங்கேயே நின்றுள்ளார். எதற்காக அவருக்கு பரிசு தர வேண்டும் அரசே? அமைச்சர் சொல்வதும் சரிதான். அதனால் உங்களுக்கு பரிசு கிடையாது. நீங்கள் செல்லலாம். அரசே, உடனே செல்லுங்கள். மீர்பால் அவர்களே, எனக்கு ஒரு அநியாயம் நடந்துவிட்டது. என்ன நடந்தது? அமைதியாக சொல்லுங்கள். அரசர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அமைச்சரின் வார்த்தையை நம்பி எனக்கு பரிசு மறுத்து விட்டார். அரசர் எப்போதும் நீதியுள்ளவர். இதன் உண்மையை நான் கண்டுபிடிப்பேன். கவலைப்பட வேண்டாம். நாளை அரசரிடம் பேசி சரியான தீர்ப்பை பெற்றுத் தருகிறேன். நன்றி பீர்பால் அவர்களே, நாளை வருகிறேன். பீர்பால் என்ன செய்ய வேண்டும் என்று ஆழமாக யோசித்தார். அடுத்த நாள் வழக்கம் போல் அரச சபைக்கு வரவேண்டிய பீர்பால் அன்று சபைக்கு செல்லவில்லை. அடடா, இன்று சபையில் பீர்பால் தெரியவே இல்லை. அவர் எங்கே போனார்? ஏன் இங்கு வரவில்லை? நான் போய் பார்க்கிறேன். பீர்பால், ஏன் இன்று சபைக்கு வரவில்லை? அடுப்பில் சாப்பாடு வைத்திருக்கிறேன் அரசே. அது வெந்து முடிவதற்காக நான் காத்திருக்கிறேன். சாப்பாடு வெந்து வருவதற்கு இவ்வளவு நேரமா? வாருங்கள், போய் இருவரும் சேர்ந்து பார்த்து வரலாம். அவர்கள் இருவரும் சாப்பாடு செய்யும் இடத்திற்கு வந்தனர். அடுப்பு இங்கு இருக்கிறது, சாப்பாடு அங்கு இருக்கிறது. பின்னர் எப்படி வெந்து வரும் பீர்பால்? அதனால் என்ன அரசே? அதன் சூட்டில்தான் சாப்பாடு வெந்து விடுமே. அது எப்படி பீர்பால்? இங்கு இருக்கும் சூடு பானை வரை போகும். அரசே, அரண்மனையில் இருக்கும் விளக்கின் சூடு நதியில் இருப்பவருக்கு வரும்போது இங்கு இருக்கும் அடுப்பின் சூடு பானை வரை செல்லாதா? ஆஹா பீர்பால், இப்போது எனக்கு உண்மை புரிகிறது. நான் தவறு செய்து விட்டேன். இப்போதே அவரை வரச் சொல்லி பரிசை வழங்குகிறேன். நான் செய்த தவறை உணர்ந்து விட்டேன். நான் தருவதாக சொன்ன பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள்.
நன்றி அரசே. அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு என்னைக்குமே ஆபத்துல தான் முடியும். கண்ணால பாக்குறதும் போய், காதால கேக்குறதும் போய். தீர விசாரிச்சு உண்மைய தெரிஞ்சுக்கிறவன் தான் புத்திசாலி. அதனால எதை